இன்னைக்கு சிம்பிளான பீட்ரூட் ஜூஸ் ஒன்று பண்ணலாமா? முதல்ல பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த ஒரு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா செம பெருசு, என்னால் கட் பண்ணவே முடியல. ஐயோ, அதுக்கிட்ட சண்டை போட்டு எப்படியோ ஒரு கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதோ குழந்தைய தடவுற மாதிரி தடவிட்டு இருக்கல, இது ஃபர்ஸ்ட் டைமுங்க, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா அவ்வளவு நல்லது உடம்புக்கு, உங்கள பாதி பேருக்கு தெரியாது. இந்த பீட்ரூட் எடுத்து லிப்ஸ்ல தேய்ச்சா லிப்ஸ் பிங்க் ஆகுமா? நம்மளாம் நீங்களே பாருங்க. இந்த பீட்ரூட்லாம் நான் வீட்டில் செஞ்சா சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பீட்ரூட்லாம் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம், 2 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இதுலயுமே பார்த்தீங்கன்னா சுகர் போடல, மில்க் மேட் ஆட் பண்ணிருக்கேன். மேல லைட்டா கொஞ்சோண்டு சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு ரோஸ் மில்க் மாதிரி இருக்குல்ல. எல்லாத்தையும் கலந்து மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு வழியா அரைச்சி முடிச்சாச்சு. அரைச்சி பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சின்னதா வாங்கிட்டேன் போல. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேல ஆயிடுச்சுங்க எனக்கு அது எடுக்கிறது மட்டுமே. அப்புறம் லைட்டா மேல பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். நினைச்சே பார்க்கல, உள்ள போயிடுது எல்லாமே. ஒரு டிசைனுக்கு எதனா வைக்கலாம்னு பார்த்தா கூட அது உள்ள போயிடுது எல்லாமே. பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒன்று போட்டு விட்டு மேல லைட்டா சாக்லேட் ஆட் பண்ணிட்டேன். போட்ட 2 செகண்ட்ல எல்லாமே உள்ள போயிடுச்சுங்க. போடா பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பரவாயில்ல, நம்மளுக்கு இதான் உடம்புக்கு ஹெல்தி. நம்ம போட்ட சாக்லேட் பாருங்க எங்க இருக்குன்ட்டு, அதை அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிட்டேங்க.